ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் நம்ம பென் என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலுமே அவருக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நிறைய எபிசோட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பென்டன் கிட்ட இருக்கிற ரொம்பவே ஒஸ்ட்டான 6 வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னுக்கு இந்த கோஸ்ட் டைப்பில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீக்னஸ் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோஸ்ட் ஃப்ரீக் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கோஸ்ட் ஃப்ரீக் பார்த்தீங்கன்னா என்ன தான் பெஸ்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனாக இருந்தாலுமே பென்னை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒரு நைட்மேர் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம ஜாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்போ அவருடைய கான்ஷியஸை வந்து ரீச் பண்ணாரோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா பென்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பென்னோட முக்கியமான வில்லன்ஸ் லிஸ்ட்லேயுமே இந்த ஜாஸ்கர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பென்னோட கிளாசிக்லேயே ஆம்னிடிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் ரீபூட் வரைக்கும் பென்னை ஏதாச்சும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக்சில் இருக்கார் பார்த்தீங்களா, இவருமே பார்த்தீங்கன்னா பென்னோட பாடியை ஒரு கட்டத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம பிக்சில் பார்த்தீங்கன்னா பேபிஸை உருவாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாம்பயருமே பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் டைப் ஏலியன் தான். இவருமே பார்த்தீங்கன்னா பென்னோட கேரக்டரே வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு தன்னோட ஃப்ரெண்டோட பிளட்டே குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாம்பயரோட பவர் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பென் வொல்ஃப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பென்னோட ஆம்னிடிக்ஸில் வந்து தன்னுடைய டிஎன்ஏவை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்னோட கேரக்டர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டைப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏரியா இருந்தாலுமே பென்னோட பாடியவே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அது கொஞ்சம் பவராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஒரு முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற பென்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியோட வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் எப்போல்லாம் பென் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வில்கேக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைமாக எப்போ பென்னை மீட் பண்ணாரோ அப்பயே இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா பென் வந்து நம்ம வில்கேக்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சிருவாரு. அப்படி தப்பிச்சாலுமே கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிராண்ட்பாவையோ நம்ம குவென்னையும் வந்து கொண்டுடுவன் வில்கேக்ஸ் மிரட்டுவாரா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வழி இல்லாமல் நம்ம வில்கேக்ஸ்ட்டை போயிட்டு நம்ம பென் சரண்டர் ஆகிடுவார். ஸோ இது மட்டும் இல்லாமல் பேக் வித் வெஞ்சன்ஸ் அப்படின்ற எபிசோட்லையும் இதே விஷயம் தான் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவென் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்னாப் பண்ணி வச்சே பார்த்துட்டிங்கன்னா பென்னை நிறைய இடங்களில் பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏலியன் ஃபோர்ஸோட எண்டிங்லேயுமே நம்ம பென் வந்து ரீகேலிபிரேட்டான ஆம்னிடிக்ஸை வில்கேக்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு காரணமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்னோட ஃபேமிலி தான். அதாவது நம்ம கெவின், அப்புறம் குவென், அப்புறம் கிராண்ட்பா மேக்ஸ்னு சொல்லி எல்லாரையும் கிட்னாப் பண்ணி வச்சு அவங்கள மிரட்டுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஆம்னிடிக்ஸை வந்து நம்ம வில்கேக்ஸ் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஏன் இப்போ ரீபூட்டில் கூட பார்த்துட்டிங்கன்னா பென்டனுக்காக வந்து ஒரு ஏலியன் எக்ஸ்டென்ஷன் ஒரு மூவி வந்துச்சுல, ஸோ அந்த மூவியோட ஸ்டோரியாக பார்த்துட்டிங்கன்னா பென் வந்து தான் ஃபேமிலி மேலே வச்சுருக்க அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இந்த ஈவில் ஏலியன் எக்ஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பென் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கிராண்ட்பா மேக்ஸையும் குவென்னையும் இழந்திருப்பாரா. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பென்னோட எல்லா வெர்ஷனையும் ட்ராவல் பண்ணி போய் கொண்டுட்டு இருப்பாரு. ஸோ அப்படின்னா நினச்சி பாருங்கள், பென்னுக்கு எப்போவுமே வந்து இந்த ஃபேமிலிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். பிகாஸ் அவங்களை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பென்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஆம்னிடிக்ஸை அவர்கிட்ட வந்து பிடிங்கிருக்காங்க. அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பென்னோட ஃபேமிலி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸாக இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற பென்னோட முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஒரு முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சின்ன வயசுலேயே அது குட்டி பென்னாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பென் வந்து இந்த க்ளவுன்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா வளர வளர வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எப்போல்லாம் வந்து க்ளவுன்ஸ் அந்த ஜோக்கர்ஸ்லாம் அவர் பார்க்குறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே தான் இருப்பார். இது வந்து இந்த இட்டு மூவியில் அந்த பென்னி வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார் பார்த்தீங்களா, ஸோ அவருக்கான ஒரு சின்ன ஈஸ்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளாசிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லாஃப்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் நம்ம ஜாம்போஸ் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து நம்ம பென்னை போட்டு பயங்கரமாக பயமுறுத்துறதுக்கும் இதுதான் வந்து ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா க்ளவுன்ஸ் அப்படின்ற பேரை கேட்டாலே போதும் பென் வந்து பயங்கரமாக பயப்படுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து கிளாசிக்லேருந்து ஏலியன் ஃபோர்ஸு, அல்டிமேட் ஏலியன், ஏன் ஆம்னிவர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுன்ஸை பார்த்தா நம்ம பென் வந்து பயந்துக்கிட்டே தான் இருந்தார். ஈவன் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கை வச்சு ஜாம்போஸோவை பயமுறுத்தினாலும் கூட பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி அவர் வர வர நம்ம பென் பயந்துக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கப்புறமா தான் ஆம்னிவர்ஸ்லேருந்து 2 பிக் ஏலியன் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஜாம்போஸோவை பயமுறுத்துறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பென் டைரெக்டாக வந்து எந்த ஒரு கேரக்டரையும் அதாவது இந்த க்ளவுன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து டிஃபீட் பண்ணவே மாட்டார். அவர் யூஸ் பண்ணுற ஏலியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தங்களோட பவரை வச்சு இந்த க்ளவுன்ஸை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே நம்ம பென்னு வந்து க்ளவுன்ஸை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க.
அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுன்ஸுமே வந்து நம்ம பென்னுக்கான ஒரு முக்கியமான வீக்னஸ், அதுவும் விசிபிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வீக்னஸ் வேறு. நம்ம பென்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா பென் வந்து க்ளவுன்ஸை பார்த்தா பயப்படுவார் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பென்னோட வீக்னஸ்க்கு நம்ம 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பென்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் அவருக்கான ஒரு முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பென் எப்போல்லாம் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஒரு விஷயத்த பண்ணுறாரோ அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிரச்சனையில் தான் போய் முடியும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு எபிசோட் இருக்கும். இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாஸ்கர் வந்து அந்த வில்கேக்ஸியா அப்படின்ற வில்கேக்ஸோட ஒட்டுமொத்த பிளானட்டையுமே வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுவார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பென்னோட ஹெல்ப்பை தேடி வில்கேக்ஸே பூமிக்கு வந்துடுவார். ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா போயிட்டு நம்மளுடைய ஜாஸ்கரை டிஃபீட் பண்ணுற சமயத்தில் பென் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆம்னிட்டிக்ஸ் மூலமாக வந்து நம்ம ஜாஸ்கரை வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடிக்குள்ளே ஜாஸ்கரை வந்து அந்த பொசஸ் பண்ணுற பவர் மூலமாக அப்சர்வ் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஜாஸ்கரோட கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறுவார். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென்னையே வந்து கோஸ்ட் ஃப்ரீ கண்ட்ரோல் பண்ணிடுவார். அந்த டைமில் மட்டும் நம்ம வில்கேக்ஸ் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜாஸ்கரை வந்து டிஃபீட் பண்ணலன்னு வச்சுங்க, நம்ம பென் வந்து கண்டிப்பாக ஜாஸ்கரோட பாடியிலேயே மாட்டிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பென் பண்ணாருன்னு வச்சுங்க, அது மோஸ்ட்லி வந்து பிரச்சனை தான் போய் முடியும். அதனால் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பென்னோட ஓவர் கான்ஃபிடென்ஸே அவரோட முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த வீடியோவில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற பென்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோனோசேப்பியன் டைம் பாம். ஸோ குரோனோசேப்பியன் டைம் பாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட மிக முக்கியமான ஒரு வீக்னஸ். பிகாஸ் எல்லா டைம்ல இருக்கிற பென்னையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரோனோசேப்பியன் டைம் பாம்பை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வில்கேக்ஸ் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணியிருப்பாரு. அது நோவாச் பென்னை தவிர மற்ற எல்லா வேர்ஷனில் இருக்கிற ஈவில் பென்லேருந்து நம்ம இயானாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம பென்டன் கேவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம குவென்டனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய குரோனோசேப்பியன் டைம் பாம்பை யூஸ் பண்ணி வில்கேக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸை விட்டு எரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த ஒரு வெப்பன், அது இந்த ஒரு குரோனோசேப்பியன் டைம் பாம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்ஸே ப்ரொடக்டராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய பென்னு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இந்த ஒரு குரோனோசேப்பியன் டைம் பாம் அழிச்சிருக்கு. அதுவும் எல்லா டைம்லைனில் இருக்கக்கூடிய பென்னையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குரோனோசேப்பியன் டைம் பாமும் பென்டனுக்கான ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் 1st பிளேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா 1st பிளேஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இதுக்கு 2nd பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 1st பிளேஸில் வந்து நம்ம பென்னோட ரொம்ப முக்கியமான ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் வந்து ஒரு ஹியூமன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அவருடைய மிக முக்கியமான ஒரு வீக்னஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம பென் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து எந்த ஒரு எமோஷனையுமே பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு கேரக்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எமோஷனாக வந்து இறங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மாட்டிப்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஒரு முக்கியமான வீக்னஸ். பிகாஸ் ஆம்னிட்டிக்ஸ் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம பென்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நினைக்கலாம் வந்து பென் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவர் சாதாரண ஒரு ஹியூமன் மட்டும்தான். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா பென்னால் வந்து வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் கூட அதிகமாக எடுத்தது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆம்னிட்டிக்ஸை மட்டுமே நம்பியிருக்காரு. ஒரு வேளை ஆம்னிட்டிக்ஸை யாராச்சும் ஒரு புத்திசாலித்தனமான கேரக்டர் பென் கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் பென் வந்து ஒரு 0 ஆகிடுவார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்டிக்ஸை திரும்பி நம்ம பென் வந்து எடுத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆம்னிட்டிக்ஸில் இருக்கிற வீக்னஸை புரிஞ்சு தான் பென் எடுப்பாரே தவிர அவங்க கூட சண்டை போட்டோ இல்லைனா தனக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணியோ நம்ம பென்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அல்டிமேட் பென் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. பிகாஸ் அவரால் பார்த்தீங்கன்னா குவென் மாதிரியே வந்து மேனா மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். ஆனால் பென் கிட்ட அந்த பவர் இருந்துமே அதை பற்றின எந்த நாலேஜுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் வந்து ஒரு ஹியூமனாக இருக்கிறதே அவருக்கான ஒரு வீக்னஸ் தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 6 வீக்னஸும் பார்த்தீங்கன்னா பென்னை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் வந்து பிரச்சனை மாட்டி விட்டுருக்கும். அதை மட்டும் தான் நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.